அன்றைக்கு சொன்னா கோதையர் கலவி போதை கொழுத்த மீனிறைச்சி போதை ஓதுவாய் நெய்யும் பாலும் பரிவுடன் உண்பீராயில் ஓது சுக்கில பிரமேகம் வந்து சேரும் தானே. இது வந்து அன்றைக்கு பிரமேகத்துக்கான பத்தோஜெனிசிஸ் நாங்கள் படித்தது. முதல்ல யோசிச்சோம், கோதையர் கலவி போதை கொழுத்த மீனிறைச்சி போதை. சரி, கொழுத்த மீனிறைச்சி போதையாவது ஹை ஃபேட் டயட்னு இன்றைய அறிவியல் வச்சு புரிஞ்சுக்கலாம். கோதையர் கலவி போதை எப்படிப்பா சக்கரை நோய்க்கு காரணம்? பலவாறு நாங்கள் வேடிக்கையாக பேசியிருக்கிறோம், கல்லூரி காலங்களில் விவாதித்திருக்கிறோம். ஆனால் இன்றைய அறிவியல் அதை மிக முக்கியமான காரணமாக சொல்கிறது. அதாவது கோதையர் கலவின்னு சொல்லலை, கோதையர் கலவி போதை, பெர்வர்ஷன் இன் தி தாட். உங்களுடைய மனதில் அதற்கான எண்ணங்கள் ஓடும்போது உன்னுடைய டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டிரோன்கிற லெவல் எப்படி மாறுபடும், அது உன்னுடைய இன்சுலினை எப்படி மாற்றுது, உன்னுடைய லெப்டின் மெக்கானிசத்தை எப்படி மாற்றுதுன்னு இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டான். அப்போ அன்றைய அனுபவம் சார்ந்த அறிவுங்கிற ஒரு விஷயம் இன்றைய அறிவியல் கண்களோடு வைத்து பார்க்கும்போது அத்தனையும் உண்மை என்று புலப்படுகிறது நண்பர்களே. அப்போ என்ன நம்ம செய்யணும், திருப்பி என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னா, இந்த மரபை மீட்டெடுத்து அறிவியல் கண்களால் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். அந்த அறிவியல் கண்களால் பார்க்க வேண்டும் என்று நான் அழுத்தி அழுத்தி சொல்வதற்கு காரணம், மரபு அப்படிங்கிறதுனால அதுவே 100% சரி என்று வாதிட நான் இங்கே வரல. மரபிலும் நிறைய அழுக்குகளும் அழுக்காறுகளும் தேங்கி கிடக்குது. ஏன்னா மரபு மருத்துவத்திலேயே பல்வேறு தவறுகள் காலத்தால் போய் பொதுமி இருக்கு. அதையும் வெளியே எடுக்கணும். அதை வெளியே எடுத்தா தான் உண்மை வந்து புலப்படும். அப்ப அதை வெளியே எடுக்கிறதுக்கும் மரபினுடைய உண்மைத்தன்மையை அறிவதற்கும் நமக்கு நவீன அறிவியலின் துணை நமக்கு தேடும். அந்த நவீன அறிவியலின் துணை கொண்டு அந்த மரபை எடுத்து பார்க்கும்போது அவ்வளவு உண்மைகள் புலப்படுகிறது. ஏன் சிறுதானியங்களை அவர் முன்னிறுத்துகிறார்? ஏன் ஒரு முறை கதிரவன் சமைத்த காய்கறிகளை தினமும் சாப்பிடுங்கள் சொல்றாரு? ஏன் அதிக எண்ணெய் பதார்த்தங்களையும் அந்த துரித உணவுகள் வேண்டான்னு சொல்றாருன்னா, மிக முக்கியமான காரணம் அது கார்போஹைட்ரேட்டை குறைக்கிறது மட்டும் இல்லை, அதனுடைய ஒவ்வொரு கூறுகளும் இந்த நுண்ணிய இரத்த நாளங்கள்னு சொல்லக்கூடிய மைக்ரோவாஸ்குலார் டேமேஜஸ் வராம காத்துக்கும். அதனால தான் ஒரு மனிதன் உணவை கட்டுப்படுத்தும் போது, உணவின் கூறுகளை சரியாக தேர்ந்தெடுக்கும் போது இந்த சர்க்கரை கட்டுப்படுறது மட்டும் இல்ல, மிக முக்கியமா ஒரு வெல்பீயிங்னஸ் இருக்கும். சார் மாத்திரை விட்டோன்னே எனக்கு பிரமாதமா இருக்கு சார், எத்தனை வேலைகள் சொல்றாங்க. காரணம் என்னன்னா, அந்த மாத்திரை வெறும் இரத்த சர்க்கரை அளவை மட்டும் குறைக்கும். ஆனா இந்த உணவு சர்க்கரை அளவை குறைக்கிறதோட அதுல நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ட் இருக்கு. அந்த மைக்ரோ நியூட்ரியன்ட் எல்லாம் போய் இந்த மைக்ரோவாஸ்குலார் டேமேஜஸ் வந்து தடுக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏற்கனவே ஒரு நோயால் உழன்று கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த செய்திகள் கொஞ்சம் இதமாக இருக்கிறது. அதனால அந்த இதத்தன்மையினால அதன் மீது ஒரு நம்பிக்கை வருது. இன்னொன்று, மற்ற எல்லாத்திலையும் நம்பிக்கையை தொலைச்சிட்டு வர்றதுனால இந்த இணையமும் முகநூல்கள் கொடுக்கக்கூடிய இல்லை விளம்பரங்கள் கொடுக்கக்கூடிய ஊடகங்கள் கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்களை வந்து நம்ம ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நலம்னா அதுதான் நினச்சிட்டு வரோம். ஆனால் நம் பண்டைய உலகம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா, நலம் குறித்து 2 விதமான புரிதல் ஆரம்ப காலத்தில் இருந்துச்சு. நோய்கள் எல்லாம் வந்து நம்ம செஞ்ச முன்ஜென்மத்தில் செஞ்சதோ இல்லை இப்போ செஞ்ச பாவத்தினுடைய விளைவு தான், அதை வந்து நீங்கள் வந்து தீண்டவோ தொடவோ கூடாது என்ற ஒரு நிலை இருந்துச்சு. அப்ப நம்முடைய இந்திய துணைக்கண்டத்தில் தான் ஒரு சிந்தனை மரபு உருவாச்சு. இது வந்து வேற எங்கேயோ இருந்தெல்லாம் வரல. நம்ம உடம்பு, நம்ம உடம்பை பார்த்துக்கிற விதத்திலையும் இந்த பிரபஞ்சத்தினுடைய பல்வேறு கூறுகளில் நடக்கூடிய மாற்றங்கள்னாலையும் தான் இந்த நோய்கள் வருது அப்படின்னு இந்த உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு முதல்ல உறக்க சொன்ன கூட்டம் நம் இந்திய துணைக்கண்டத்தின் மக்கள் தான். நோயை குணப்படுத்தணும்டா, நோயை சரியாக்கி நம்ம உடம்பை சரியாக்கினாதான் நீ நினைக்கிற விஷயத்தை சரி பண்ண முடியும்னு உலகத்தை இந்த 5 பூதங்களோடு கம்பேர் பண்ணி முதல்ல சித்த மருத்துவமும் தமிழ் மருத்துவத்திலையும் ஆயுர்வேதத்திலையும் அத்தனை பாரம்பரிய யுனானில இன்னும் சீன மருத்துவத்தில் அத்தனை மருத்துவ முறைகள்லையும் இந்த முதல் புரிதல் வந்து நம்ம ஊருக்கு வந்துச்சு. கிரேக்கத்துக்கு முன்னாடியே நமக்கு வந்துருச்சு. அப்போதான் முதல்ல சொன்னாங்க, அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம், அண்டமும் பிண்டமும் ஒன்றே அறிந்துதான் பார்க்கும் போதே அப்படின்னு முதல் தரவை வந்து கொண்டு வராங்க.
அதுக்கப்புறம் காலச்சூழல்ல தான் இந்த ஃபண்டமெண்டல் தான் எல்லா ட்ரெடிஷ்னல் மெடிசனுக்கும். நிறைய விஷயங்கள்னால பிரிந்து பிரிந்து இருக்கிறது பாரம்பரிய மருத்துவ முறைகள். சித்த மருத்துவம் ஒரு பக்கம் இருக்குது, ஆயுர்வேதம் ஒரு பக்கம் இருக்குது, யுனானி ஒரு பக்கம் இருக்குது, இன்னும் கொரியாவின் சுஜோக் மருத்துவம் ஒன்று இருக்குது, ஜப்பானுடைய கம்போ மருத்துவம் இருக்கிறது, நம்ம எல்லாம் அறிந்த சீன மருத்துவம், அதனுடைய கிளைகளான அக்யூபங்க்சர், இது எல்லாமே வந்து ஒரு ஒரு புரிதலோடு இருந்தால் கூட அத்தனையினுடைய ஃபண்டமெண்டல் வந்து இந்த அண்டத்தில் உள்ள பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம்ங்கிறது தான். அது வந்து ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச், அது வந்து ஒரு ரிடக்ஷனிஸ்டிக் அப்ரோச். ஹோலிஸ்டிக்கிறது பிரபஞ்சத்தோடு என்னை ஒட்டு பார்க்கிறது. என் உடலில் உள்ள எல்லா கூறுகளும், இன்னைக்கு எனக்கு சளி பிடிச்சிருக்கு, கொஞ்சம் இருமி கொண்டு இருக்கிறேன், என் தொண்டையில் சளி இருக்குது அப்படின்னா அதற்கு வந்து நான் அதை வந்து எப்படி நான் ஒரு சித்த மருத்துவனாக நான் பார்க்கிறேன் அப்படின்னா, நான் நேற்று சாப்பிட்ட ஒரு 2-3 தடவை வாழைத்தண்டு சாறும் ஒரு இளநீரும் சாப்பிட்டது, காலையில் பனியில் உலாவி விட்டு வந்தது, இதெல்லாம் சேர்ந்து எனக்கு தொண்டையில் கபம் கட்டி கொண்டது. அந்த கபத்தை வந்து நான் வெளியேற்ற வேண்டும் என்றால் உடலினுடைய சூடை இயல்பாக கூட்டணும், பித்தத்தை கூட்டணும். அப்போ பிரபஞ்சத்தினுடைய குளிர்ச்சி என்னுடைய உடலில் வந்து இந்த மாதிரி கபத்தை உண்டாக்குன்னு ஒரு சித்த மருத்துவனா நான் பார்க்கிறேன். நவீன மருத்துவம் எப்படி பார்க்கிறது அப்படின்னா, என்னுடைய தொண்டைக்குள்ள இந்த பனிக்காலங்களில் பனியில் வெளியே இருக்கக்கூடிய மாசுக்கள், உடலுக்குள்ள அந்த மாசுக்களில் இருக்கக்கூடிய கிருமிகள், ஸ்டெஃபலோகாக்கஸ் ஆரியஸோ இல்லை ஸ்ட்ரெப்டோகாக்கஸோ தொண்டைக்குள் இருந்து அலட்சியை உண்டாக்கி கபத்தை உருவாக்கி இருக்கிறது. இது நவீன மருத்துவத்தினுடைய புரிதல். ஒரே ஒரு விஷயம்தான், எல்லா மருத்துவ துறைகளும் தங்களது புரிதலில் சற்று வேறுபடுகிறதே ஒழிய அதனுடைய விளக்கங்கள் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். இது ரொம்ப அடிப்படையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நம்ம புரிந்து கொள்ளணும். இங்க நிறைய என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால், ஒரு துறை அடுத்த துறையை இழிவாக பேசுவதும், அடுத்த துறையில் வந்து அறிவியலே இல்லை, அடுத்த துறை வந்து முழுக்க முழுக்க வந்து தவறானதுன்னு ஒருத்தர் அடுத்தவரை சீண்டுவதுமான ஒரு போக்கு இன்னைக்கு வந்து பொது புத்தியில் விதைக்கப்படுகிறது, வெகுஜன மத்தியில் வெகுவாக விதைக்கப்படுகிறது. பாதிக்கப்படுறது யாருன்னா, உயர்ந்த இடத்துல இருக்க படித்த சமூகமோ அறிவார்ந்த சமூகமோ இல்லை நல்ல வசதி படைத்த சமூகமோ பாதிக்கப்படுறது இல்லை. ஆனால் பாதிக்கப்படுறது எல்லாம் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள். நிதர்சனத்தில் இந்த நவீன அறிவியலுக்குள்ள, நவீன மருத்துவத்துக்குள்ள, ஏன் இந்த சித்த மருத்துவத்துக்குள்ள, ஆயுர்வேத மருத்துவத்துக்குள்ள, இயற்கை மருத்துவத்துக்குள்ள எல்லாவற்றிற்குள்ளேயும் வணிகம் உள்ளே போகும்போது தான் பிரச்சனை வருது. திருமூலரும் அகத்தியரும் புழங்கிட்டு இருந்த இடத்துல எப்படி தமன்னா உள்ள வராங்க? வணிகம் உள்ளே கொண்டு சொருகிறது. ஆயுர்வேதத்தை மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும் என்றால் ஒரு ஊடகத்தில் பிரபலமான ஒருத்தர் வந்து கொடுக்கணும். அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அதுல வந்து ஒரு பிரபலங்கள் உள்ள வராங்க. அங்கதான் வந்து வணிகம் உள்ள வர ஆரம்பிக்குது. சர்க்கரை நோய் அதிகரிப்பதற்கான காரணம் நம்ம எல்லாத்தையும் கேட்டா தெரியும். மாவு பண்டங்கள் அதிகமாக சாப்பிட்றது, பாரம்பரியமாக இருந்தால் வர்றது, இல்லை மன அழுத்தம் மிக அதிகமாக இருந்தால் வர்றது, உடல் பயிற்சி குறைந்து உடல் உழைப்பு குறைந்து இருந்தால் வர்றதெல்லாம் நமக்கு தெரியும். தெரியாத ஒரு விஷயத்தை இந்த வருடம் உலக சுகாதார நிறுவனம் பதிவு செஞ்சிருக்கு. என்னது அப்படின்னா, ஏர் பொல்யூஷன் இருந்தால் வருங்கிறான். காற்று மாசுபடுவதனால் சர்க்கரை நோய் கூடுகிறது என்கிற அறிக்கையை அவங்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து உடனே இதெல்லாம் இவங்கெல்லாம் போய் சொல்லிட்டே இருப்பாங்க. இவங்கெல்லாம் முழுக்க முழுக்க தேவையில்லாத பயத்தை உருவாக்கி அதில் நோயை அதிகமாக்கி அதில் காசு பார்க்குற கூட்டம் அப்படின்னு நம்ம ஏளனமாக பேசி சென்றோம்னா நாம தான் முட்டாள்கள். அந்த அறிக்கைகளையும் நாம் உற்று பார்க்கணும். உடனே அதை நினைச்சு பயந்து பரிதவிச்சு போகணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் உண்மைகளை உற்று பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். ஏனென்றால் இன்னைக்கு நிதர்சனத்தில் என்ன நடக்கு அப்படின்னா, இந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் சொல்லக்கூடிய தொற்றாத வாழ்வியல் நோய்கள் மிக தீவிரமாக நம் அத்தனை பேரையும் துரத்தி கொண்டிருக்கிறது நண்பர்களே. ஒரு காலத்தில் முதுமை கால ஜீரியாட்ரிக் டிசீஸ் என்று பேசப்பட்ட நோய்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து 35 வயசுல 25 வயதுல நம்ம கதவை தட்டக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. குறிப்பாக புற்றுநோய்களினுடைய கூட்டம். பல நேரங்களில் பல கூட்டங்களில் பகிரும்போது சொல்லுவாங்க, ஏன் சார் இப்படிலாம் பயமுறுத்துறீங்க, இப்போ நிறைய டெஸ்டிங் நடக்குது, நிறைய வந்து ஸ்கிரீனிங் நடக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மை நிலவரம் எடுத்து பார்த்தீங்கன்னா, புதிதாக, அதாவது இந்தியாவுக்கு மிக அதிகமாக வராத, நாங்கள் படிக்கிற காலத்தில் வந்து மருத்துவக் கல்லூரிகள், சித்த மருத்துவக் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் போது இந்தியாவில் எந்த புற்றுநோய் அதிகம் இல்லைன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அப்போ சொல்லுவோம், குடல் புற்றுநோய் இங்கே அவ்வளோ வராது,
அப்புறம் வந்து ஆண்களுக்கு வரக்கூடிய புரோஸ்டேட் புற்றுநோய் அதிகம் வராது. பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் அவர்களுடைய முதுமையில மட்டும் பாலூட்டாமல் இருந்திருந்தாலோ இல்லை வந்து குழந்தை பேர் இல்லாததுனாலேயோ திருமணம் ஆகாதனாலேயோ ஒருவேளை அவர்களுடைய அந்த பாலூட்டுவதற்கான ஹார்மோன் தேங்கி அவர்களுடைய மரபில் அப்படியான ஒரு பிரச்சனை இருந்தால் அவங்களுக்கு மட்டும் வரும்னு படித்தோம். ஆனால் இன்னைக்கு அத்தனையும் புரட்டி போட்டாச்சு. ஐரோப்பியர்களுக்கு மட்டும்தான் அதிகம் வரும் என்று பேசப்பட்ட புரோஸ்டேட் கார்சினோமா இன்றைக்கு இந்தியாவில் அதிகரித்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் ஒன்லி அதாவது புகைப்பிடிப்பவர்களுக்கு மட்டும்தான் வரக்கூடிய நுரையீரல் புற்றுநோய் போய் புகைப்பிடிக்காத மக்களுக்கு வரக்கூடிய ஸ்மால் செல் லங் கார்சினோமா இன்றைக்கு அதிகரித்து கொண்டிருக்கிறது. நம்ம நல்ல அதிக மணமூட்டிகளான மஞ்சள், காயம், சீரகம் இதெல்லாம் அன்றாடம் உணவில் சேர்த்ததுனால நம்முடைய குடலில் இந்த புற்றுநோய் வராது என்று நினைத்து கொண்டிருந்த கோலன் புற்றுநோய் இன்றைக்கு மலக்குடல்லையும் அப்புறம் மலக்குடலுக்கு கீழேயும் வரக்கூடிய புற்றுநோய்கள் இன்றைக்கு அதிகரித்திருக்கிறது. இதெல்லாம் புள்ளிவிவரங்கள் சொல்ற விஷயம். அதாவது கண் முன்னால் பார்க்கிறோம், இத்தனை நோயாளிகள் வந்திருக்கிறார்கள், இவ்வளவு கட்டி வந்திருக்கிறது, இவ்வளவு பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள், இவ்வளவு பேர் சிகிச்சை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். பார்க்கும்போது அவற்றை தள்ளி விட்டு உதாசீனப்படுத்தி விட்டு நம்மால் போக முடியாது நண்பர்களே. சர்க்கரையிலும் சரி புற்றுநோயிலும் சரி எண்ணிக்கை கூடிக்கொண்டே வருகிறது. இது உண்மை, நிதர்சனமா. அதனால் அவதிப்படுபவர்கள், அதற்கான பல்வேறு பக்க நோய்களில் வரவங்க நீ கூடிக்கொண்டே இருக்கிறாங்க. சர்க்கரை ஏன் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய சூழல் இருக்கு அப்படின்னா, அது நேரடியாக இரத்த சர்க்கரை கூடி அதனால் வரக்கூடிய பிரச்சனை மட்டும் இல்லை, அது கிளை விரிக்கிறது. சர்க்கரை கூட கூட அவனுடைய உள்ளுறுப்புகளில், சிறுநீரகத்தில், இதயத்தில், மூளையில், அதனுடைய நுண்ணிய நாளங்களில் பிரச்சனைகள் உருவாகுது. மைக்ரோவாஸ்குலர் டேமேஜஸ் என்று ஆங்கில மருத்துவம் சொல்லுது. அதை அந்த நுண்ணிய நாளங்களில் வரக்கூடிய சிக்கல் தான் ஒரு கட்டுப்படாத சர்க்கரை நோயாளிக்கு வந்து சிறுநீரக நோய் கொண்டு வந்து விடுறது. அந்த நுண்ணிய நாளங்களில் வரக்கூடிய துன்பங்கள்னால தான் அந்த கரோனரி வெசல்னு சொல்லக்கூடிய இதயத்தில் இரத்த ஓட்டத்தை கொண்டு செல்லக்கூடிய அந்த நாளங்களில் வெடிப்பும், அந்த வெடிப்பினால் தான் அதில் போய் அதை சரி செய்ய வேண்டும் என்று கொழுப்பு போய்பட்டு அப்புறம் அதில் மாரடைப்பு உருவாகிறது. இதே தான் மூளைக்கும். அப்போ அடிப்படையில் செய்ய வேண்டிய விஷயம் இந்த நுண்ணிய இரத்த நாளங்களை பாதுகாப்பது. சர்க்கரை குறைப்பதுங்கிறது வெறும் மாத்திரையை போட்டு இரத்த சர்க்கரை அளவை குறைக்கிறதுக்கு பேர் டயபெட்டிக் கண்ட்ரோல் இல்லை. அந்த நுண்ணிய நாளங்களில் பிரச்சனை வராத அளவுக்கு நாம் வந்து அதுக்கான வைத்தியமும் அதுக்கான உணவு இருக்கணும். இந்தியாவில் புனேல ஒருத்தர் இதே மாதிரி தான், திருப்பாதின்னு ஒருத்தர், அவரும் வந்து ஃப்ரீடம் ஃப்ரம் டயபெட்டிஸ்ன்னு சொல்லி ஒரு இந்த லோ கார்போஹைட்ரேட் கீட்டோஜெனிக் டயட், அதுக்கப்புறம் அந்த லோ கார்போஹைட்ரேட் ஹை ஃபேட் டயட், இதெல்லாம் இந்த மாதிரியான உணவு திட்டங்களை கொடுத்து அது மூலமாக சர்க்கரையை கட்டுப்படுத்துவதை மிக துல்லியமாக நவீன ஆய்வுகளாலும் உறுதிப்படுத்துகிறாங்க. அப்போ இப்படியான சாத்தியங்கள் இருக்கும்போது நாம் ஏன் தடாலடியாக வந்து ஒரு மாத்திரைகளுக்குள்ளேயும் மருந்துகளுக்குள்ளேயும், அது எந்த மருத்துவ முறையாக இருக்கட்டும், சித்த மருத்துவமாக இருக்கட்டும், நவீன மருத்துவமாக இருக்கட்டும், எதுவும் தேவையில்லை. முதல்ல நம்முடைய வாழ்வியல், நம்மளுடைய உணவு, நம்மளுடைய ஒழுக்கம், நம்மளுடைய மனம், இது மூலமாக இந்த நோய்களை கட்டுப்படுத்துவது. இது சர்க்கரைக்கு மட்டும் இல்லை, அன்றைய அனுபவம் மிக தெளிவாக இந்த புளிப்பையும் துவர்ப்பையும் தூரவை, உன்னுடைய மூட்டு வலி வந்து குறையும். கபத்தன்மையை அதிகரிக்கும்னா இனிப்பு அதிகம் சாப்பிட்டேன்னா உன்னுடைய கபம் சேரும். சர்க்கரை நோயாளிக்கான மிக அடிப்படையான விஷயம். ஓட்ஸை சொல்றான், எங்க பார்த்தாலும் ஓட்ஸ் சாப்பிடுப்பா, சர்க்கரை வியாதியா ஓட்ஸ் சாப்பிடு, உடம்பு இழைக்கணுமா ஓட்ஸ் சாப்பிடு, உனக்கு வந்து கொழுப்பு குறைக்கணுமா ஓட்ஸ் சாப்பிடு. எனக்கு பல்வேறு நேரம் தோணுது, ஏன் ஓட்ஸுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய விஷயம்னா, ஓட்ஸுக்கு பின்னாடி இருக்க வணிகம். ஓட்ஸை விட நம்ம ஊர்ல இருக்க சிறுதானியங்கள் எவ்வளவு வசதியா இருக்கு. ஓட்ஸ் இந்த பக்கம் வச்சுப்போம், இந்த இடத்துல வரிசையா எல்லாத்தையும் பட்டியலிடுவோம். தெனை, ராகி, கம்பு, சோளம், குதிரைவாலி, காடைக்கண்ணி, ஏன் அரிசியும் சேர்த்து வைத்துக் கொள்ளும். நண்பர்களே, ஓட்ஸில் ஒரு சில விஷயங்கள் நல்ல பொருட்கள் இருக்குன்னு சந்தை ஊதுகிறது. அந்த ஊதிய சந்தை வந்து ஊதும் போது அது நம் காதில் விழுந்து, அதை போய் ஓட்ஸ்ல பீட்டா குளுக்ககான் இருக்கு, புரோட்டீன் நிறைய இருக்கு, ஃபைபர் இருக்குன்னு நினைக்கிறான். ஏன் திணையில இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் இதுல இருக்கா? கம்புல இருக்கக்கூடிய இரும்பு சத்து இதுல இருக்கா? கேழ்வரகுல இருக்கக்கூடிய கால்சியம் சத்து இதுல இருக்கா? இன்னும் எத்தனை எத்தனை குட்டி குட்டி அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் அந்த சிறுதானியத்தில் இருக்கு. பிரிச்சு பிரிச்சு மேய முடியும் அவ்வளத்தையும்.
ஆனா அதை சொல்வதற்கு இந்த சிறுதானியத்துக்கு சந்தை இல்லை நண்பர்களே. அந்த சிறுதானியத்திற்கான சந்தை ஒருவேளை இங்க ஒரு பெரிய சந்தை இருந்ததுன்னா ஓட்ஸ் உள்ள வந்திருக்காது. தலைகீழ நின்னாலும் இங்க பாலா தங்கரையிலையோ காவிரியா தங்கரையிலையோ இல்ல கங்கை கரையில கூட ஓட்ஸ் விளைவிக்க முடியாது. ஓட்ஸ் கொஞ்சம் போல இந்தியாவினுடைய இமயமலையினுடைய ஓரத்தில் கொஞ்சம் போல வேணா விளையலாம். முழுக்க முழுக்க நாம் பிச்சை எடுத்து கொண்டு தான் இருக்கோம். போய் ஆஸ்திரேலியால இருந்தும் பின்லாந்துல இருந்தும் நம்ம போய் ஓட்ஸை வாங்கிட்டு வரோம். நம்மால் வேற என்ன ஆயிட்டான்னா, ஒரு காலத்தில் ஓட்ஸ் கஞ்சி சாப்பிட்டான். இன்னைக்கு பார்த்தா ஓட்ஸில் ஊத்தப்பம், ஓட்ஸில் புளியோதரை, ஓட்ஸில் கொழுக்கட்டை, ஓட்ஸில் பிஸ்கெட்டு, எப்படியாவது சந்தைப்படுத்துறோன்னு புதுசு புதுசாக கொண்டு வராங்க. அதில் வேற நம்மளுக்கு எதுலனாலும் சாம்பார் ஊற்றி புளிக்குழம்பு ஊற்றி சாப்பிடணும். ஸோ ஓட்ஸை போட்டு அது மேலே சாம்பாரை ஊற்றி புளிக்குழம்பு ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்னு வேற ஷேர் பண்ணுறான். அவனுக்கு தெரியாது ஓட்ஸில் தானியமாக அது அங்கேருந்து வரல, அது அவலா வருது. அந்த ஓட்ஸ் அவலா வரும்போது அது அடுத்த நாளே கெட்டு போகக்கூடியது. என்னைக்கு தயாரித்தார்களோ அதிலிருந்து 24 மணி நேரம் தான் அது இருக்கும். ஆனால் அது 6 மாதம் டப்பாவில் வரணும்னா அதில் சோடியம் பென்சோவேட் போட்டு தான் வரணும். இவன் சோடியம் பென்சோவேட் போட்ட ஒரு ஓட்ஸில் புளிக்குழம்பு ஊற்றுனா அதில் இருக்க டாட்டாரிக் ஆசிடும் இதில் இருக்க பென்சினும் சேர்ந்து என்ன பண்ணணும்னு எவனும் அது வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணதில்லை. நண்பர்களே, நம் உள்ளூர் உணவுகளை, உள்நாட்டு உணவுகள் பல்வேறு வகையில் இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் வராமல் நம்மை காப்பதற்கு பல விஷயங்கள் இதில் பொதிந்து கிடக்கிறது. இன்னைக்கு கேன்சருக்கு கூட பயப்பட மாட்டாங்க, காய்ச்சலுக்கு பயப்பட வேண்டிய சூழல் வந்துருச்சு. அவ்வளவு பேரும் நம்ம வீட்டில் ஒரு குழந்தைக்கு 2 நாள் 3 நாள் காய்ச்சல் தாண்டிச்சுன்னா, உங்களுக்கே அனுபவம் இருந்திருக்கும். 2 நாள் 3 நாள் தாண்டி காய்ச்சல் இருந்து கொஞ்சம் குத்திருமல் வந்துருச்சுன்னா பதறி துடித்திருக்க மாட்டோமா இல்லையா? ஏன் பயப்பட்டோம்? இன்றைக்கு இந்த வைரஸ் நோய்களும் பாக்டீரியாக்கள்னால வரக்கூடிய இந்த தொற்று நோய்கள் மீண்டும் புது அவதாரம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. நாம புத்திசாலியா வளர்ந்துட்டு இருக்கிற மாதிரி இந்த வைரஸ் பாக்டீரியாக்கள் எல்லாமே புத்திசாலி ஆயிட்டு இருக்கு நண்பர்களே. இவங்க ஒரு பாக்டீரியாவை கண்டுபிடிக்கிறாங்க, அதுக்கு ஒரு எதிர் நுண்ணுயிரியை கண்டுபிடிக்கிறாங்க. அது கண்டுபிடிச்ச உடனே இது தன் அவதாரத்தை மாத்திருது. எந்திரன் மட்டும் 2.0 இல்ல, சிக்கன் குனியா 3.0, டெங்கு 4.0 அதெல்லாம் வந்துட்டு இருக்கு. உண்மை அதுதான், நான் சும்மா வேடிக்கையாக சொல்லவில்லை. அப்படின்னா அந்த சவால் ஏன் கூடுது? அந்த சவாலுக்கு நம்ம உடனே ஒரு பாக்டீரியாவுக்கும் நம்ம அதுக்கு ஒரு எதிர் நுண்ணுயிரியோ இல்லை வேக்சினோ கண்டுபிடித்து கொண்டு இருக்க நேரமும் கிடையாது, நம்மால் முடியவும் முடியாது. அப்போ அவை நம்மை தாக்காத அளவுக்கு நம்முடைய எதிர்பார்த்தலை ஆரம்பத்திலிருந்து வளரணும். அவை நம்மை தாக்கக்கூடாத அளவுக்கு சுற்றுச்சூழலை பாதுகாப்பாக வைக்கணும். இந்த 2 இணைபிரியாமல் நடந்தால் மட்டும்தான் வரக்கூடிய காலத்தில் காய்ச்சலை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கலாம். நண்பர்களே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம் மரபு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை நமக்குள்ள புதைத்து வைத்திருக்கிறது. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அதை மீட்டெடுக்க வேண்டியதும் அறிவியல் கண்களால் உற்று பார்த்து அதை உதாசீனப்படுத்தாமல் நம்ம அன்றாட வாழ்க்கையில புதிய வைக்கிறது மட்டும்தான்.